அவன் கத்துறான். அப்போது சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜெகன் நீ ஓகேவா, ஆல்ரைட் அப்படின்ட்டு. அவன் தலையை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் இவ்வளோ நேரம் போராடின ஒரு பொண்ணு, ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, அதுதான் தாரா. அவள் பதட்டமாக இருக்கா. அவன் கீழே விழுந்ததை பார்த்து ரொம்ப பதட்டமாக, நீ சரியா இருக்கியா, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு தாரா பதறா. அவள் பதறல் அவன் கண்ணிலேயே தெரியுது. அது ஜெகனும் பார்க்குறா. அதை பார்த்த உடனே அவனுக்கு இப்போ எல்லாமே சரியான போல் இருக்குது. அதாவது தாராவை பார்த்த உடனே அவனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியானது போல் இருக்குது அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டே இருக்கான். அப்போ தாரா, நான் சொல்கிறது கேட்குறியா, நீ ஆல்ரெடி தானே, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஜெகன் சுற்றி முற்றி பார்க்குறான். அவனை சுற்றி தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்க டீம்மேட்ஸ் நித்தின், கௌஷி, ரிவர் எல்லாருமே அவனை சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. தாரா தான் ரொம்ப பயந்துட்டுருக்கா. அப்போது ஜெகன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லை, நத்திங் சீரியஸ் அப்படின்ட்டு அவன் எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு செம்ம ஷார்ப்பான பெயின் அவன் லெக்கில் காட்டுது. அவனால் அதை நிற்க கூட முடியல. அதுக்கு அவன் கத்துறான், ஷிட் அப்படின்ட்டு. அப்போ தாரா ஜெகன் ஆல்ரைட், எல்லாமே சரியாயிடும், பாராமெடிக்கல் அதாவது மெடிக்கல் டீம் வந்துட்டுருக்காங்க, கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆறு, வலியை பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனை காம் பண்ணுறான். எப்படின்னா ஜெகனோட ஷோல்டரில் தாரா கை வச்சு அவனை காம் பண்ணுறான். அப்போ பார்த்த ஜெகனுக்கு அது அவ்வளோ சந்தோஷமானது. அவனும் திருப்பி தாரா கை மேலே வச்சு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தாராவும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். இவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு வாய்ஸ் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. யாருன்னா அதுதான் ஜெயின். உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஓகே தானே நண்பா அப்படின்ட்டு. இவன் திரும்பி பார்க்குறான், அது ஜெயின். ஜெகன் அதுக்கு கூலாக ரிப்ளை பண்ணுறான், நத்திங் சீரியஸ், சரியாயிடும் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது ஜெயினோட கண் லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்குது. அதை ஜெகன் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். அங்கே தான் தாரா கை வச்சுருக்கா. அதுக்கு மேலே ஜெகனும் தாரா கையை பிடிச்சிருக்கான்ட்டு. அதை ஜெயின் பார்த்ததும் ஜெகனுக்கு அந்த கையை விடணுமா வேணாவான்ட்டு அவன் மைண்டில் பெரிய கன்ஃபியூஷன். அவன் கையை விடக்கூடாது அப்படின்ட்டு தாரா கையை பிடிச்சிட்டு தான் இருக்கான். அதை பார்த்து ஜெயினும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜெகன் கிட்ட, சரி ஓகே, நான் உன்னை மெடிக்கல் டீம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், இப்போது உன்னோட குதிரையை நான் எடுத்துகிட்டு போய் அந்த லாடில் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். தாரா கிட்டேயும் பார்த்து அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறான். அவன் நடந்துக்கிட்டதை பார்த்து எல்லாருக்குமே செம்ம ஷாக். முக்கியமாக ஜெகனுக்கும் தாராக்கும் செம்ம ஷாக். ஜெகன் நினைக்கிறான், இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் இவ்வளோ நல்லவனாக நடந்துக்கிறான், எனக்கு இதுதான் இன்னும் பயமாக இருக்குது. அவன் நார்மலாக நடந்துட்டு போயிட்டான். இது நான் என்னென்னு யோசிக்கிறதுனா அவன் பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கான். அந்த கன்ஃபியூஷனோடவே தாராவை பார்க்குறான். தாராவை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெகனோட சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு, ஸ்மைலில் இருந்த பொண்ணு, டக்குன்னு அவளோட எக்ஸ்ப்ரெஷன் அவள் எல்லாமே மாறி அவள் ஜெகனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தால அதையே ஒரு மாதிரி தயக்கமாக பார்த்துட்ருக்கா. அதை பார்த்த உடனே ஜெகனுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. அவள் என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவனே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது தாரா என்ன நினைக்கிறான்ட்டு ஜெகன் நினைக்கிறான்னா, தாராவோட கான்சன்ட்ரேஷன், அவள் யோசிக்கிறது எல்லாமே இப்போ ஜெயினை பொறுத்து தான். இப்போ நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்ருக்கிறது ஜெயின் என்ன